ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம மிஷன் கர்மயோகியோடைய டேஸ் 1 சீரீஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போயிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் கர்மயோகியோடைய நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து போக போகுது. ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் அடுத்த செகண்ட் டே 2ல் என்ன போகும் அப்படின்னா, ஸோ அடுத்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக தான் ஓவர்வியூ தான் கொஷினுடைய டிஸ்கஷனுடைய ஓவர்வியூவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ Day 2 UPSC answer writing direction by Praveen. That is the series called that Mission Karma Yogi series. ஸோ இந்த செஷனில் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்த 5 கொஷின் ஆனது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எத்திக்கல் கன்சர்ன்ஸ் அசோசியேட்டட் வித் மேக்கிங் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கான்சிக்வென்ஷனலிசம்ஸ், ஹவு கேன் சிவில் சர்வெண்ட் பேலன்ஸ் த பர்சூட் அவுட்கம்ஸ் வித் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வெண்ட்டோடைய எத்திக்கல் கன்சர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் டிசிஷன்ஸ் மேக்கிங் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கான்சிக்வென்ஷனலிசம் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் வந்து 2 பார்ட் 1. ஸோ அதே மாதிரி வந்து பார்ட் 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ பார்ட் 1 பார்ட் 2 2 தான் பிரிச்சுக்கணும். அப்போது பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் கன்சர்ன் டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி இருக்கிறதுனால இது எப்படி சிவில் சர்வெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது, பேலன்ஸ் அண்ட் பர்சூட் அவுட்கம்ஸ் த பொட்டென்ஷியல் ரிஸ்க்கு, ஸோ அண்ட் வந்து இன்டென்டோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரோல் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குங்களா. ஸோ ரோல் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் வந்து எப்படி சொசைட்டிகளுடைய நாம்ஸை வந்து அதோடைய ஷேப்பிங் என்ன, அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டல் வேல்யூஸ் அண்ட் பாலிசியோடைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. அப்போ ரோல் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ்னு ஷேப்பிங் சொசைட்டல் நார்ம்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டல் வேல்யூஸ் ஆன பாலிசியோடைய ஒரு என்ன சொல்கிறது ஃபார்முலேஷன்ஸாக இருக்குது. இதோட செகண்ட் 2 பார்ட் இந்த கொஷின்ஸு. தேர்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அப்படின்னா விவாதிக்கணும். அப்போ இதில் எதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னா, எத்திக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸோட வேல்யூ ஷேப்பிங் பவர் சஜெக்ட் மெஷர்ஸ் டு என்ஷூர் தட் டெக்னாலஜி அலைன் வித் எத்திக்கலுடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதே மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜியோடைய வேல்யூ ஷேப்பிங் பவர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இதில் வந்து சில மெஷர்ஸ் கொடுக்குறோம். சஜெக்ட் மெஷர்ஸ் எந்த மாதிரியான மெஷர்ஸ் கொடுத்தா டெக்னாலஜி வந்து அலைன் பண்ணி எத்திக்கலுடைய பிரின்சிபல்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது 2வது பார்ட். ஸோ இதுலேயுமே 2 பார்ட் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஆர் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் ப்ரைவேட்டுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக டேப்லெட் காலம் போட்டு நம்ம எழுதணும். ஸோ இது வந்து இது அப்படின்னு சொல்லி டேப்லெட் காலம் போட்டு டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, ஹவு கேன் ஏ சிவில் சர்வெண்ட் பேலன்ஸ் ஏ எத்திக்கல் டிமாண்ட் ஆஃப் இஸ் ஹியர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப். இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு சிவில் சர்வெண்ட்டுங்கிறவர், எப்படி வந்து அவருடைய ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஆக்சுவலாக. ஸோ 5th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஃபேமிலி ஷேப்பிங் எத்திக்கல் வேல்யூஸ் இன் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் இட்ஸ் லாங் டேர்ம் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. ஸோ ரோல் ஆஃப் ஃபேமிலி அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் சொசைட்டியில் இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலியோடைய சிஸ்டம் வந்து எத்திக்கல் வேல்யூஸ் என்ன இருக்க போகுது, சில்ட்ரன்ஸ் வேல்யூஸ் என்ன, சில்ட்ரன்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அப்புறம் இதை வந்து லாங் டேர்மோடைய இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரியான லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் வந்து எதை பற்றி, இது பியூர்லி பார்த்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் ஹியூமனுடைய இன்டர்ஃபரன்ஸ். சரிங்களா. ஸோ இந்த 5 கொஷினுடைய டிமாண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு சொல்லி அட்ரஸ் பண்ணோம்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.